யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்க போகிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அப்போது இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஆண்டவர் சுதந்திரிக்கிற மாதமா நமக்கு சொன்னபடியினால் பல காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டே இருக்கிறோம். சுதந்திரிப்போம், இன்னும் சுதந்திரிப்போம். இன்னைக்கு நமக்கு 3 வாரங்கள் ஆகியிருக்கிறது. இன்னும் 1 வாரம் பாக்கி இருக்கு. ஆண்டவர் நம்மளை சுதந்திரிக்க பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரிக்கிறது, படிப்பின் மேன்மைகளை, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பல காரியங்கள்ல சுதந்திரிக்கணும்னு உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். சுதந்திரிப்பதற்கு நாம் ஒரு விசேஷமான காரியம் வேண்டும் என்று போன வாரம் உங்களோடு பேசினேன். காலேப் வேற ஆவி உள்ளவனா இருந்தான். நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற வேறு மனுஷனாய் மாற வேண்டும் என்று போன வாரமும் உங்களோடு பேசினேன். இன்றைக்கு நான் அந்த சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும். பலன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அந்த சுதந்திரிக்கிற பலனை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். அல்லேலூயா. சுதந்திரிக்கிற பலன், அந்த பலனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு ஆராதனை முடிவில் அந்த பலன் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று, பகிர்ந்தளிக்கப்படும் என்று நான் ஆழமாக எனக்குள் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த பிரசங்க நேரத்தில் எழும்பி போகாம கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. வாலிபர்கள், பெற்றோர் உங்களுக்கு சுட்டி காட்டும் போது பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அது என்ன, உனக்கு என்ன தெரியும் அம்மா, உனக்கு என்ன தெரியும் அப்பா, அப்படி கேட்கக்கூடாது. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும், ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, அதனால சுதந்திரிப்பதற்கு ஒரு பலன் வேணும். அந்த பலத்தை நாம் நம்முடைய சுய பலத்தால் முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு அநேக பலன் இருக்கும். எங்களுக்கு நிறைய பணம் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்த்து, ஒருத்தரும் என்ன பராமரிக்க வேண்டாண்டா, அப்பா அல்லது அம்மா நாங்க எங்க கை பலனை வச்சிருக்கிறோம், உங்களை நம்பி நாங்க இல்ல. அப்படி சொல்ற டயலாக் சொல்ற பெற்றோர் உண்டா குடும்பங்கள்ல? உங்களை நம்பி நாங்க இல்ல. ஆமா, அம்மா உன்னை நம்பி இல்ல, அப்பா உன்னை நம்பி இல்ல. ஆமென். உங்களை நம்பி நாங்க இல்ல. நான் சொல்றது என்ன நம்பி சொல்லல, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனுங்கிற அடிப்படையில் சொல்லுவேன். உங்களை நம்பி நாங்க இல்ல. என் ஜீவகால பரியந்தம் என்னை அழைத்த தெய்வம் எனக்கு சோறு போடுவார் அல்லது கஞ்சியாவது ஊத்துவார். நான் ஆராதிக்கிற தெய்வம் கஞ்சி ஊத்துற ஆண்டவர் அல்ல, அவர் நல்லா தான் சோறு போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால நான் சொல்லுவேன், உங்களை நம்பி நாங்க இல்ல. ஒருவேளை உங்க காலங்கள் வரைக்கும் எங்களை நம்பி நீங்க இருக்கலாம், ஆனா உங்களை நம்பி. ஆனா பெற்றோர் சொல்லுவாங்க, உங்களெல்லாம் நாங்க நம்பல, நாங்க எங்க வருமானம், எங்க சம்பளம், எங்க பேங்க் பேலன்ஸ், we have everything. இது ஒரு நம்பிக்கை, ஒரு பலன். ரெண்டாவது, அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பங்காளி குடும்பம். நான் சொல்லுவேன், ஒரு பங்காளின்னா ஒரு துண்டா போடுவான். எப்படி நீங்க எப்படியோ யோசிக்கிறீங்களா? எப்படி வேணா யோசிங்க. வெட்டு ஒன்று
2 ஒரு பங்காளினா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 25 பங்காளி குடும்பம் உண்டு பாஸ்டர். போச்சு போ. அப்போ எத்தனை துண்டு தான்? அப்போ சிலருக்கு மனுஷ பலன், நம்பிக்கை பலன், எனக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும், ஒரு சொந்தம் கொண்டும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. நல்லது கெட்டதுக்கு வேணா வருவாங்க, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். பிறகு சொல்லுவார்கள் வேற மாதிரி சொல்லுவார்கள். அதனால உறவுகளை கொண்டும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பலன். சிலருக்கு மாதம் வருமானம், எனக்கு எல்லாம் கவலையே இல்லை, நான் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை முடிஞ்ச பிறகு கிடைக்கல. இப்போ அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பென்ஷன் கிடையாது. இப்போ அந்த காலத்தில் அரசாங்கம் பென்ஷனும் கொடுக்கும். எது வரைக்கும்? சாகிறது வரைக்கும். இன்னும் சொல்ல போனா மனைவி வேலை இல்லாம இருந்தா, மனைவி சாகாம இருந்தா, புருஷனுக்கு வேலை இருந்தா மனைவி சாகிற வரைக்கும் கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கவர்மெண்ட் இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு நம்பிக்கைகள், பலன்கள். ஆனா இந்த பலன்களை கொண்டு நாம சுதந்திரிக்க முடியாது, உண்மையிலேயே முடியாது. வேதத்தில் சுதந்திரித்த சில கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பலனை கொண்டு சுதந்திரித்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, மனித பலன், பணபலன், மனபலன், இதெல்லாம் தன்னம்பிக்கை சிலருக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட், நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். எப்படி வேணா இருங்க. அழகான தேவ மனிதர், காலம் சென்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அழகா ஒரு பாட்டு பாடினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாட்டை ஒரு அம்மா மாற்றி கூட இன்னைக்கு பாடிடுச்சு. ஆனாலும் அவர் பாடின விதத்தில் பாடுறதா நல்லா இருக்கும். என்ன, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள், கிருபை என்னை காத்ததற்கு நன்றி சொல்வேன் அந்த அம்மா பாடிச்சு. ஆனா உண்மையிலேயே பாடினது அப்படிதான். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என்னை தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், என்னை தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என்னால் பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல, என் பணபலத்தால், என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல, என் சொல் பலத்தால், என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் பையன் ரொம்ப வாய், எப்படியாவது பழச்சுக்குவான். என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன். அவன் போய் மாற்றுறது, இந்த வாய் போய் மாற்றுறது பெரிய வாயா இருக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த பெரிய வாய் இந்த வாயை உழுங்கிரும்.
ஒண்ணும் பண்ண முடியாது சார். என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. ஆமென். ஓ, சுதந்தரிப்பதற்கு உம்முடைய கிருபையை தாரும் இயேசுவே. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிப்பதற்கு எங்க பலத்தால முடியாதப்பா. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். ஆமென். தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் சுதந்தரிக்கிற மாதம். கர்த்தர் உங்களை பல காரியங்களை சுதந்தரிக்க வைக்க போகிறார். அது உங்கள் பலத்தில் அல்ல, உங்களை நடத்துகிற, நிரப்புகிற, உங்களை பலப்படுத்துகிற தேவ பலத்தை நீங்கள் சாரும்போது கர்த்தர் பல காரியங்களை உங்களை கொண்டு தேவ பலனினால் சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் சொல்றாரு, எந்த காரியம் செய்ய முன்னாடியும் பலன் இல்லாமல் போகாதே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதுங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆலோசனை அல்ல, கட்டளை. தேவ பிள்ளையே, ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா தேவனுடைய பலன் கிடைக்கும் முன்பு எழும்பி போக வேண்டாம். ஒரு அட்மிஷனுக்காக தேவ பலன் கிடைக்கும் முன்பு போக வேண்டாம். ஒரு எதிர்காலத்திற்காக தேவ பலன் கிடைக்கும் முன்பு போக வேண்டாம். ஒரு பிசினஸிற்காக தேவ பலன் கிடைக்கும் முன்பு போக வேண்டாம். கர்த்தருடைய பலனை பெற்று நீங்கள் போவதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ தேவ பலன் எப்படி பாஸ்டர்? நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு பாடல் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசுறாருன்னா அது உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒரு பாடல் அல்லது ஒரு வேத வசனம் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ரேமா வேர்டு, ரேமா வேர்டு, தேவனால் உரைக்கப்படுகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற தரிசனம் ஒரு பலத்தை கொடுக்கும். நான் சொன்னேனே சிஸ்டர், நாங்க மறுநாள் இந்த பெரிய போராட்டத்தை சந்திக்கிற முதல் நாளிலே ஆண்டவர் அப்படி ஒரு தரிசனத்தை என் மனைவிக்கு காண்பித்து அவளை பலப்படுத்துகிறார். நம்முடைய சபை என்னவாக போகிறது? மறுநாள் பிசாசு ஒரு நெருக்கத்தை கொண்டு வருவதற்கு முந்தின நாளே ஆண்டவர் அந்த விசாலத்தை காண்பித்து நம்மை பலப்படுத்துகிறார். அந்த தரிசனம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லாவிட்டால் உங்களை யாரோ ஒருவர் சந்தித்து உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு பலத்தை கொடுக்கும். எனிவே பலன் கிடைக்காம முன்னேறி கடந்து போக கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் எதற்காக சீசர்களை தெரிந்து கொண்டார்? தம்மோடு இருக்கவும் தாம் அவர்களை அனுப்பவும். அவருடைய வேலையை செய்ய தான் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டார். அவர்களை தான் ஆண்டவர் அனுப்ப போகிறார். இப்போ தேவன் இந்த பூமியிலே வந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பி இப்ப அடுத்த ஒர்க் என்ன? send them into the world. உலகத்திற்குள்ளே அவர்களை அனுப்புக இயேசுவே. இல்ல, நீங்க போகாதுங்கப்பா. ஏன்னா நீங்க போவதற்கு முன்பு பலன் பெற்றுக் கொள்ளணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு பலன் பெற்றுக் கொள்ளணும். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையை, விசுவாசிகளே, கிளை சபை ஊழியர்களே, ஜெபக்குழு தலைவர்களே, உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் காரியங்களிலே சுதந்தரிக்கிற கிருபை வெளிப்படும், ஜெயத்தின் மகிமை வெளிப்படும். அது இல்லாம எனக்கு மூளைக்கு தெரியும், என் மனசுல பிளான் இருக்கு, நான் பண்ணிருவேன், நான் செஞ்சிருவேன் அப்படின்னா பிறகு எல்லாம் குழப்பத்திலையும் சிக்கல்லையும் போராட்டத்திலையும் முடியும். என்ன வேணும்? அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆண்டவருடைய பலத்தினால்தான் முடியும். நம்முடைய ஐடியாவால, நம்முடைய பிலாசபியால, நம்முடைய செல்ஃப் கான்பிடென்ட், என் மன பலன், சிலருக்கெல்லாம் நல்ல பலன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷ பலன் தோல்வியில் முடியும்.
தெய்வ பலனோ தேவ கிருபையோ. நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, பெரிய அளவில் படிக்க வைங்க. அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா நான் படித்திருக்கிறேன் எழும்புவேன் நினைச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்றைக்கு ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவும் அப்பா, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபாதர் தான் அழகா ஒரு பாட்டு பாடினார், முடியாது முடியாது பாடுங்க, உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது முடியாது ஏசையா, முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது. பாடுங்க ஐயா, தம்பிமா பாடுங்க. ஏசையா எல்லாம் நான் செய்திடுவேன் உம்பலத்தால் உந்தயவா, எல்லாம் நான் செய்திடுவேன். ஏசையா எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன் உம் துணையா. ஓ லபரந்தனா, ஓ ஜீசஸ். பாடுவோம் பாடுவோம் கவனிங்க. ஜீசஸ், everything is possible. Without Jesus nothing is possible. பழைய நாட்டில் இன்னொரு பாட்டு கூட இது இருக்கட்டும், இன்னொரு பாட்டு கூட, இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட், என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுண்டோ. அதுக்கு நாம பதில் சொல்லுவோம், இல்லை ஒன்றில்லை. இயேசுவால் ஆகாதது ஒன்றில்லை. ஆனால் நம்மால் ஆகுமானா கிடையாது. வில்லியம் கேரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, இப்போ நமக்கெல்லாம் 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா ஏசப்பா தாரும், 1,00,000 ரூபா தாருன்னு ஜெபம் பண்ணும். 10 ரூபான்னா 10 ரூபா தானே, நான் 10 ரூபா தானே. சின்ன காரியங்களுக்கு நாம கர்த்தரை சார்ந்து கொள்வது இல்லை பொதுவா, அப்படித்தானே? பெரிய காரியங்களுக்கு, முடியாத காரியங்களுக்கு ஆண்டவர், எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போகக்கூடாதுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் வில்லியம் கேரி சொல்லுவார், என்னால் செய்ய முடிந்த சிறிய காரியமும் இல்லை, என் தேவனால் செய்ய முடியாத பெரிய காரியமும் இல்லை. அதான் வில்லியம் கேரியினுடைய கூற்று. ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய கூற்று பிரதானமா அவர்களை குறித்து சொல்லப்படுகிற அந்த பிக் ஸ்டேட்மெண்ட். வில்லியம் கேரி சொல்லுவார், என்னால் செய்ய முடிந்த சிறிய காரியம் இல்லை, என் தெய்வத்தால் செய்ய முடியாத பெரிய காரியம் இல்லை. அல்லேலூயா. முடியாது முடியாது இயேசுவே உம்மை பிரிந்து, அறிக்கை பண்ணுங்க, எதையும் செய்ய முடியாது முடியாது இயேசையா, முடியாது 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 முடியாது. கைகளை தட்டி பாடுவோம். ஓ முடியாது முடியாது இயேசையா, முடியாது முடியாது. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினா, பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினா, எதையும் செய்திட பலன் உண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன். எதையும் செய்திட பலன் உண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன் உம் துணையா உம் கரத்தால். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என்னால முடியாதுப்பா, எல்லாம் நான் செய்திடுவேன். சத்தமா, எல்லாம் நான் செய்திடுவேன் உம் துணையா. எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினா, எதையும் செய்திட பலனுண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன். கர்த்தருடைய பலன், பலப்படுத்துகிற தேவ பலன், எங்கள் பலன் அல்ல. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினா, எதையும் செய்திட பலனுண்டு. ஆண்டவர் சொன்னார், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி எருசலேமில காத்திருந்து என்னுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு போங்கள். பலன் இல்லாம போகாதுங்க. அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, ஊழியம்னு மாத்திரம் சொல்லல, எந்த காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி தேவ பலன் பெறாமல் போகாதுங்க. இரண்டாவது பலன் எப்படி கிடைக்கும்? 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை தருவார். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன தருவார்? எனக்கு நேரம் சுருக்கமா இருந்த ஒரு 5 நிமிஷத்துல நான் பிரசங்கத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்திரியனான, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறதோ அது இயேசுவை குறிக்கிறது என்று தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இயேசு வந்து அபியேஸ்திரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாரி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் இதை போரடித்தான். எங்கே போரடித்தான்? ஒரு மணிக்கு முடிக்கட்டா? பிரசங்கம் பாதி கூட போகலையே, 1 மணிக்கு முடிக்கட்டா? சில எல்லாம் என்னை பார்த்து முறைக்கிறிய, உமக்கு ரொம்ப தாயா, எங்கள் வயிற்று பசி உமக்கு தெரியுமாயாங்கிறீங்களா? சரி, எப்படியோ ஒரு 5-10 நிமிஷத்தில் ட்ரை பண்ணுறேன். என்ன கவனிங்க, போரடிக்கிறான். எதை போரடிக்கிறான்? கோதுமைய. எங்க போரடிக்கிறான்? ஆலையில. கவனிங்க, ஆலையில போரடிக்க மாட்டான். போரடிக்கிற தெரியுமா? எப்ப உனக்கு போரடிக்கிற தெரியுமா? தெரியாது. தெரியுமா? எங்க பார்த்த? இது துணி அடிக்கிறதுடா. போரடிக்கிறது இப்படி அடிப்பாங்க. அவன் சொல்றது உண்மைதான், இப்படி அடிப்பாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, களம் இருக்குல்ல, களம் அறுத்து களத்துல கொண்டு வந்து என்ன செய்வாங்க? மாட்டை ஓட விடுவாங்க. மாட்டை ஓடல்ல நடக்க விடுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அதான் பொனை கட்டுறது. நாங்க பொனை சரிதானா? பொனை கட்டுறது, பொனை கட்டுறது, பொனை கட்டுறது. திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க சூடடிக்கிறதும்பா. என்ன அடிக்கிறது? சூடடிக்கிறதும்பா. சூடடிக்கிற அல்லது புனக்கட்டுற வேலையை தான் எங்க செய்யணும்? களத்துல. என்ன கவனிங்க, களத்துல செய்யணும். ஆனா இவன் ஆலையில செய்யறான். ஆலையில பழம் சீசனுக்கு தான் ரசம் புளிவாங்க, திராட்சை ரசம் வரும். இப்ப சீசன் கிடையாது. ஏன் அங்க செய்யறான்னா, இவன் களத்துல செஞ்சான்னா மீதியானியர் வந்து மூட்டை மூட்டையா தானியத்தை அள்ளிட்டு போயிடுறாங்க. இவன் கஷ்டப்பட்டு விளைய வைக்கணும், எவனா ஒருத்தன் அள்ளிட்டு போனோம். இது அவனுக்கு கோபம். என் ஆசீர்வாதத்தை பிசாசு பிடுங்க கூடாது. என் நன்மையை சத்துரு எடுத்துட்டு போக கூடாது. என் குடும்பத்தின் நன்மைகளை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் நன்மைகளை நான் அனுபவிக்கணும். என் வாழ்க்கையை பிசாசு சூறையாடக்கூடாது. நான் அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளவன் அவன்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வாஞ்சை இருக்கா பிரதர்? எழும்பணுங்கிற வாஞ்சை இருந்த கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வாஞ்சை அவனுக்குள்ள. நோ, நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் 6 மாசம் பயிரிட்டு பாடுபட்டு மீதியானியருக்கு கொடுக்க மாட்டேன் என்கிற வைராக்கியம் கொண்டவன். அதனால இந்த தானியத்தை பாதுகாக்க என்ன வழி பண்ணலாம்னா, இப்ப மீதியானியர் ஆலைக்கு பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா இப்ப சீசன் ஆலையில கிடையாது. அதனால ஆலையில கொண்டு போய் போரடிக்கிறான். இவன் தைரியசாலியா பயந்தாங்கொல்லியா? தைரியசாலி. வெரி குட். அப்படிதானே சகோதரிமாரே? இவன் தைரியசாலியா பயந்தாங்கொல்லியா? சகோதரர்கள் தைரியசாலின்ட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல தைரியசாலினா களத்திலேயே போரடிப்பான். எவங்க வர்றானோ வரட்டும் பார்க்கலாமா, ஒரு கை பார்ப்போம், நீயா நானா, ஒரு கை பார்த்துருவோம், என் தானியத்தை நீ கொண்டு போயிருவ, வா வா பார்க்கலான்னு தைரியசாலி எங்க போரடிப்பான்? அட சொல்லுங்கம்மா, களத்துல. இப்ப இவன் எங்க போரடிக்கிறான்? அது பயமா தைரியமா? இங்க ஆண்டவர் இப்ப வர்றார், வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எங்க சம்பந்தம் இருக்காங்க. அவனை பார்த்து ஆண்டவர்
சொல்றார் பராக்கிரமசாலி. நானே பயந்து நடுங்கி, இவனுடைய பயம் எந்த அளவுக்குங்கிறத யுத்தத்துக்கு போய் சொல்லும் போது தெரியும். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தரிசனம் பார்க்கணும், அடையாளம் பார்க்கணும், அங்க நடுங்கணும், ஏன்னா அவ்வளவு பயம். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. நான் கேட்கிறது இந்த பராக்கிரமம் எந்த பராக்கிரமம்? இதான் என்னுடைய கேள்வி. இந்த பராக்கிரமம் எந்த? அப்ப அவனுக்குள்ள இருந்த பராக்கிரமமா? இல்ல. அவனே பயந்து போய் நடுங்கி போய் ஆலையில கொண்டு வந்து போரடிக்கிறான். அப்ப அவன் பராக்கிரமசாலி அல்ல. அப்போ அவனுக்குள்ளே கர்த்தர் கண்ட பராக்கிரமம் என்ன பராக்கிரமம்? வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிப்போம். அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டார், போயிட்டார், மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கிருக்கும் இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கிதியோன் போனது கிதியோனுடைய பலத்தில் அல்ல, கிதியோனை அனுப்பின கர்த்தருடைய பலத்தில். ஹல்லேலூயா. கிதியோன் தொடை நடுங்கிதான், கிதியோன் பயந்தாங்கொள்ளிதான். ஆனா கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொன்னதனுடைய பொருள் என்ன? கிதியோனே, நீ பராக்கிரமசாலி அல்ல, உன்னோட பராக்கிரமசாலியா இருக்கிற நான் பராக்கிரமசாலி. நான் உன்னோடு சேர்ந்து கொள்ளும் போது நீயும் பராக்கிரமசாலி. இன்னைக்கு யார் பராக்கிரமசாலி தெரியுமா? கர்த்தரோடு இணைந்து கொண்டவர்கள் பராக்கிரமசாலிகள். அவர்கள் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை வாழ்க்கையில சாதிப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, கர்த்தரோடு சேர்ந்து கொண்டவர்கள் பராக்கிரமசாலிகள், ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டவர்கள் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்களாகிய நாங்கள் ஊழியங்களுக்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் வருகிறோம். கர்த்தரங்களை நடத்துவாருங்கிற நம்பிக்கையில வருகிறோம். காரணம், பல ஊழியர்கள் தேவ கிருபையினால பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். பீகாரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவ மனிதனாகிய அகஸ்டின் ஜெபக்குமாரன் ஆண்டவருக்காக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே பண்ணியிருக்கிறார். 125க்கு மேல பள்ளிக்கூடங்கள், ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆடிட்டோரியம் அவருடைய ஆடிட்டோரியம், ஏசியாவிலேயே அரசாங்க ஆடிட்டோரியத்தை எல்லாவற்றையும் விட, தனியார் ஆடிட்டோரியங்களை விட மிகப்பெரிய ஆடிட்டோரியம் பீகார்ல இருக்கிறது. கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. எப்படி இந்த பெரிய காரியங்களை அவரால் சாதிக்க முடிந்தது? தூத்துக்குடியிலிருந்து ட்ரெயின் ஏறி போன ஒரு வாலிபன் எப்படி? how it is possible? ஒரு தேவ மனுஷனோடு அவன் பலத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அவனோடு சேருகிற கர்த்தருடைய பலன் இருக்கிறதே, அந்த பலத்தை ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ கர்த்தருடைய பிள்ளையோ நன்றாய் புரிந்து கொண்டு அந்த பலத்தோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்களானால் அவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்ற முடியும் என்பதை இப்பொழுதும் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அதே பலத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பலத்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு ஒரு 10 நிமிடங்கள்ல ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பலத்துல நிரம்பணும். என்னால ஒன்று செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னால ஒன்று கூடாதையா, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை உப்பையன் வெண்ணுகிறே. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. நியாயங்கள் அழுக்கான
அனுப்புகிற என்னுடைய பலன். அல்லேலூயா. பிசாசின் வல்லமைகள் பலனா இருந்தாலும், பிசாசின் வல்லமைகள் பெரிதா இருந்தாலும், பிசாசின் வல்லமைகள் தந்திரமுள்ளதா இருந்தாலும், தேவ பிள்ளை தேவ பலன் என்கிற ஒரு காரியத்தை தரித்துக் கொண்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலனா எழும்பும் போது உங்களை கண்டல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலனை கண்டு சத்துரு ஓடி போவா, ஓடி போவா. அல்லேலூயா. அந்தகார வல்லமைகள் ஓடி போகும், பொல்லாத வல்லமைகள் ஓடி போகும், சத்துருவின் சதிகள் ஓடி போகும். உங்களை கண்டல்ல, உங்களை அனுப்புகிற, உங்கள் மேல முத்திரை போட்டிருக்கிற, உங்கள் மேல அதிகாரம் செலுத்துகிற, உங்களை ஆர்டைன் பண்ணி இருக்கிற, உங்களை அழைத்து ரட்சித்து உங்களை இரத்தத்தால கழுவி இருக்கிற இயேசு என்கிற நாமத்தினால. அப்ப அந்த பலன், அந்த பலன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, you can fight against everything because of strength of Jesus. இயேசுவின் பலத்தால் எதையும் செய்ய முடியும். அதை விசுவாசிங்க. நம் பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் சில மனிதர்களோடு போராட முடியாது. ஆனால் உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்குது. நான் யாரும் அழியணும், யாரும் நிர்மூலமாகணும்னு சொல்லலை. உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்குது. உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்குது. உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்குது. உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்குது. அந்த பலன் தான் தேவ பலன். இன்றைக்கு அந்த பலனை கர்த்தர் உங்களுக்குள்ள பெருக பண்ணி இந்த மாதம் பல காரியங்களை சுதந்திரிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திரிப்பீர்கள், இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? நேரம் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு பிரசங்கிக்க டைம் இல்லை. நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு பெரிய ஆசை, அந்த பலன் குறையக்கூடாதுன்னு நான் கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வாரம் அதை குறித்து உங்களோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும், ஆனால் தேவன் அனுமதிப்பாரானால் இப்போ நம்ம எல்லாரும் தேவ பலனுக்காய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சோர்ந்து இருக்கலாம், ஒருவேளை பிசாசு உங்கள் விசுவாசங்களை தடுமாற பண்ணி இருக்கலாம், உங்களுக்குள்ளே பல மனசோர்வுகள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய பலன் இன்னைக்கு உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். உடபகம்தரபலா. ஓ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். வாய்களை திறந்து புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ. ஓ ஜீசஸ்.